வணக்கம் கடகராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. வைகாசி 25 வரைக்குமே இருப்பார். ஏற்கனவே ஒரு மாதம் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் செவ்வாய். செவ்வாய் ராசியில் இருந்தாலே ஏதாவது ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி விடும், கொஞ்சம் கோபதாபத்தை ஏற்படுத்தி விடும். யாரு கூடையாவது சண்டை போடணும் அப்படின்லாம் தோணும். யாரு கூடையாவது பிரச்சனை பண்ணிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், அது தொடர்பான வேலைகள் அப்படின்லாம் கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு அந்த டென்ஷன், கோபதாவோ, வேகம் அதிகமாக வருங்கிறனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். தேவையில்லாமல் யாரு கூடயும் வேகமாக பேசக்கூடாது, சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது அப்படி உருவாக்கும், நாமளும் சேர்ந்து உருவாக்கணும்னா அது கொஞ்சம் அதிகமாக போகும் இல்லையா? அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கணும்னு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வாங்க முடியுமான்னா வாங்க முடியும், நம்ம முயற்சி பண்ணலாம். ஒரு சிலர் வீட்டில் மருத்துவ செலவுகள் கூட வரும். அந்த ஹாஸ்பிட்டல் விரயங்கள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கொஞ்சம் வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தான் நீச்சமாயிருக்கார். பொதுவாகவே 5ஆம் அதிபதி நீச்சமானால் சிலருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வரும். அல்லது பிள்ளைகள் ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்து ஏதாவது காயங்கள், புண்ணு அப்படி ஏற்படுறதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம ஏதாவது தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 11ஆவது ராசியில் தான் சூரிய பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் எப்பயுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம். அதாவது பணத்தை கொடுக்குற வேலையை அவர் தான் பார்ப்பார். உங்களுக்கு 2 கிரகங்கள் பொதுவாக பணத்தை கொடுக்கும். அதில் எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். உங்களுக்கு மட்டும், கடகராசிக்காரவங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுக்குற வேலையை சூரியன் மட்டும்தான் செய்வார். அப்போ சூரியன் எப்பயெல்லாம் நல்லா இருக்காரோ அப்போ பூராமே உங்களுக்கு காசு பணம் நல்லா கிடைக்கும். பிரச்சனைகள் நிறையா தீரும். காசு பணம் எப்படி கிடைக்கும்? வேலை இருந்தால் தானே கிடைக்கும், நமக்கு தொழில் இருந்தால் தானே கிடைக்கும். ஸோ வேலையும் இருக்கும், தொழிலும் இருக்கும், அது நல்லாவும் நடக்கும். அதனால் வருமானத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கூட தான் செய்யும். அதனால் தொழிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி போகும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் நாம் இருப்போம். ஆகா, இப்போ கொஞ்சம் தொழில் பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி நம்மளே கூட ஒரு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் அந்த சூரியன் உருவாக்குவார். அதே போல் நமக்கு வர வேண்டிய பணம் இருந்தால், யாராவது தர வேண்டியது இருந்தால் அந்த பணங்கள் கூட நமக்கு கைக்கு சேரும். நாம் போய் யார்கிட்டயா கடன் கேட்டாலும் கிடைக்கும், பேங்கில் போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் காசு பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு கடன் காட்சியெல்லாம் இருக்கும், அந்த கடன் காட்சியெல்லாம் தீர்க்கலாம். ஆக அந்த சூரியனால் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இதுதான். அதே மாதிரி தந்தை வழி உறவு, தந்தை, அரசாங்கம், அரசியல்வாதிகள், நண்பர்கள், இவங்க வகையிலெல்லாம் நமக்கு நிறைய உதவிகளை அந்த சூரியன் தான் கொடுப்பார். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரிதான், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு கூட இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்க போகுதுங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 12ஆவது ராசிக்கு தான் போயிருக்கார். இப்போ தான் சமீபத்தில் குரு பயிற்சி வந்துச்சு. அந்த குரு பகவான் 6ஆம் அதிபதி, அவர் 12ஆவது ராசியில் இருக்க போது உங்கள் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். பொதுவாகவே குரு பகவான் 12ஆவது ராசியில் இருக்கிற போது நமக்கு செலவுகள் கொஞ்சம் நிறையா வரும். அதுலேயே அந்த மருத்துவ செலவுகளும் வரும். அந்த மருத்துவ செலவுகள்ங்கிறது நமக்கு தான் ஒரு நோய் நொடி மருத்துவ செலவு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வேறு யாருக்காவது கூட ஒரு சிலருக்கு நோய் நொடி வரலாம். அதை முன்னிட்டு கூட நமக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு
குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் வரும்னு இருக்கும். அப்படின்னா பிள்ளைகள் படிக்கிறதுக்காக செய்கிறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக நம்ம செலவழிக்கிறது, அந்த மாதிரி வரும். குரு 12வது ராசியிலிருந்து செலவுகளை கொடுக்கும் அப்படின்னா கூட அது நல்ல செலவுகளை தான் கொடுக்கும். ஆகாத செலவுகளை கொடுக்காது, தேவையற்ற வழியில் வந்து கொடுக்காது. ஆனால் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் தேவையற்ற வழி தான் இருந்தால் கூட பிற வகையில் பார்க்குற போது நல்ல செலவுகளை, சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விசேஷம் வைக்கிறதுனாலையோ, ஒரு காது குத்து நடத்துறதுனாலையோ, அல்லது மொட்டை அடிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வச்சுக்குவோம், அந்த மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் வரும், மகிழ்ச்சியும் இருக்கும். கோவில்னால செலவாகும். அப்போ கோயிலுக்கு ஏதாவது நாம் பண்ணுவோம், தான தர்மம் அந்த மாதிரி பண்ணுவோம். குலசாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நம்ம எடுத்து கும்பிடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்னால செலவு வரும். பேங்க்னால செலவுனா கடன்கள் எதுவும் வாங்கியிருந்தோம்னா கடன்களை கட்ட சொல்லுவாங்க. ஸோ கட்டலாம். ஒரு சிலருக்கு பேங்க்கில் லோன் வேணும்னா கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வகையில் கொஞ்சம் செலவுகளாகும். அது எல்லாத்துக்கும் ஆகாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 10வது ராசியில் தான் இருக்கார். புதன் 10ல் இருந்தால் நல்லதானா? நல்லது தான். ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமானா கிடைக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க தொழிலை கூட நல்லா ஓட வைக்கும் அந்த புதன் பகவான். கல்வி சார்ந்த துறையில் சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலருக்கு கணிதம் சார்ந்த துறையில் வேலை கிடைக்கும். அதாவது இப்போ வாயில் பேசி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு துறைகளில் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது நம்ம பேசினா தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் வந்து உருவாகுங்க. சுக்கிர பகவான் வேற 9வது ராசியில் தான் இருக்கார். 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக 4ஆம் அதிபதி உச்சமானாலே நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொத்து வாங்குவோம். ஒரு சிலருக்கு வீடு வாங்கி கொடுக்கும், கட்டின வீடே வாங்கி கொடுக்கும். அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த கட்டடங்கள் சார்ந்த வேலைகளை நமக்கு செய்ய வைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள் அதெல்லாம் வாங்கி தரும். இப்போ அந்த சுக்கிர பகவான் வந்து வைகாசி 17ஆம் தேதி மேசராசிக்கு வந்து பேச்சு ஆயிடுவார். ஸோ 4வது இடத்த பார்ப்பார். அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குகிற யோகம், ஏதோ ஒரு கட்டடங்கள் கட்டுற யோகம், அதே மாதிரி வீடு வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தரும். ஆக சுக்கிரனால் மிகவும் யோககரமான பலன்களை நம்ம இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். கேது 2வது இடத்துல இருக்கு. பொதுவாக கேது 2வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கும். குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கும். அதாவது பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்து வாழ்கிற யோகம் கிடைக்கலாம். சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்கிற யோகம் வரதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. அஷ்டம சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும், இல்லைன்னா தள்ளி விட்டுரும். அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், முழங்கால் வலி வரலாம், முதுகு வலி வரலாம், இந்த மாதிரி பண்ணும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும், சண்டை சச்சரவு பிணக்குகள் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் அமைதி இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கணவன் வந்து உங்களை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றது, அல்லது உங்களுடைய மனைவி வந்து உங்களை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றது, அப்படியெல்லாம் இருக்க தான் செய்தி. இப்போ அதனால் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்குது, பிரிஞ்சு இருக்கிறவங்களை வந்து அவ்வளோவா பாதிக்கிறது இல்லை. ஆக இப்போ வந்து பிரித்து விடுறதுக்கான வேலையை தான் பார்க்கும், பிரிஞ்சவங்களை சேர்த்து விடுறதுக்கான அந்த வேலையை வந்து இப்போ பார்க்காது அந்த சனி பகவான். அதே மாதிரி இப்போ நம்ம யார்கிட்டையோ ஒரு சிலர்லாம் அந்த லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எந்த வகையான லவ்வாக இருந்தாலும் சரி தான், எந்த வயசாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு கூட அந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தாம் பழகிறவங்களோட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி மிகவும் நீண்ட காலம் பழகிய நண்பர்கள் இருப்பாங்க, அது ஆணோ பெண்ணோ, அது நல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம், தவறான உறவுகள் இருக்கணுங்கிறது இல்லை. அந்த நல்ல நண்பர்கள் கூட நமக்கு பகையாகிறதுக்குடைய சந்தர்ப்பமும், அவங்கள விட்டுட்டு நாம் விலகாமல் இருக்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும், அவங்கக்கிட்ட பாயே பேச முடியாமல் போகிறது,
அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தெல்லாம் கூட அந்த சனி வந்து கொஞ்சம் உருவாக்க தான் செய்கிறார். அதனால் நண்பர்கள்ட்ட பழகிற போதும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். ராகு பகவான் வந்து இப்போ 8க்கு வந்திருக்காரு. ராகு பகவான் 8க்கு வர்ற போது அவரும் அப்படி தான் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்தை வந்து கொஞ்சம் குறைப்பார். அல்லது ஏதோ ஒரு காரியம் எடுத்தோம்னா நம்மளை உடனே செய்ய விட மாட்டார். ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தடகங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை மட்டும் அவர் பார்ப்பார். எது எப்படி இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் சரியில்லைன்னா கூட சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு. அதனால் இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.